இருக்கியா? ஏல, இன்னைக்கு நான் ஆத்தால பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? எனக்கு படுத்தா ஓ நினப்பு, எந்திரிச்சா ஓ நினப்பு, சாப்பிட்டா ஓ நினப்பு, உக்காந்தா ஓ நினப்பு, எப்ப பாரு ஓ நினப்பு தாயா எனக்கு மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது. அது கிளவி நடிப்ப பாரு. ஐயா, என்ன பொழைக்க தெரியாத பயணி, என்னத்த சொல்ல? யாரோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு திரியிற. உன்னைய சொல்லி என்ன கொத்தம்? உன் வாழ்க்கை அப்படி அமைஞ்சு தொலைஞ்சிருச்சு. ஏய்யா, இன்னைக்கு அதுவும் ஆத்தால பார்க்கணும்னு தோணுச்சு. யாப்பா, அன்னை வீடு ஒரு நாலட்டு எடுத்து அன்னை விடு. ஏண்டா, உன் அன்னை வீட்டில் தான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏப்பா என்னை நீ பார்க்க வரல? நீ வருவன்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியாதேய்யா. இன்னைக்கு தான் என்ன பார்க்க தோணுச்சா உனக்கு? எம்மா, அப்படியெல்லாம் கிடையாது. என்ன, எங்க போற? அன்னை வீட்டில் தானே பத்திரமா இருக்கிற. அப்புறம் என்னத்த உன்னைய தேடிக்கிட்டு? அதனால தான் சரி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கிறல. ஏன்னா என்னைய பார்த்தா அழுது தொலைச்சிருவல்ல, அந்த ஆக்கில் தான் நானும் கண்டுக்கிறல. ஏண்டா, எப்படா உனக்கு மனசு வருது? இந்த ஆத்தா நினப்பு இல்லாம அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வருவியே. சொல்லுடா. வீட்டை விட்டு வந்தாலே அவ எங்க போனா ஏது போனா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு வராட்டியும் ஒரு வான்னு அது கூப்பிடுவோம். வந்தியா ஐயா, வந்தியா? எம்மா, இங்கே தானே இருக்கிற, அன்னை வீட்டில் இருக்கிற. எனக்கு என்ன பயம்? உன் வாட்டுக்கு நீ இருப்பேன்னுதேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி. ஏட்டா ஐசு பவி, சாப்பிட்டீங்களா? பேசலன்னு இந்த கிளை வேற ஏதாவது பேச. அத்தே, இந்த எடுபட்ட சிறுக்கி என்னை கூப்பிடுறவ அத்தைன்னு. எவடி உனக்கு அத்தை? வந்துட்டான் அத்தைன்னு உரிமை கொண்டாட. இங்கே பாருங்க, அத்தை சொத்தன்ட்டு இங்கே வார வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிவிட்டேன். இல்லை மயிலே, நீ வாரியா? உன்னை பெத்த கடமை. வந்து அம்மாவை பார்க்குறியா, பேசுறியா? போ. என் பிள்ளைகளா, நீ என் மயம் பிள்ளையே, அதனால அப்பதான் வந்து பார்க்குறீங்களா, பேசுறீங்களா, உங்கள் ஆட்டுக்கு போவாங்க. என்ன அப்படி நான் என்னத்தை பண்ணி போட்டேன்? இந்த வருத்த வாரிய என்ன நான் உங்களை பெருசா கொடுமைப்படுத்தி விட்டேன்னு இப்படி பேசுறிய? சொல்லுங்க அத்தை. அப்படின்னா உங்களை படுத்தின கொடுமையெல்லாம் வரிசையா சொல்லுங்க. இந்த ஊருக்காரவங்களை 4 பேரை வச்சு நம்ம பேசுவோம். அப்படி நான் உங்களுக்கு என்ன கொடுமை பண்ணேன்னு நீங்களே சொல்லுங்க. அவங்க என்னை என்ன பேசணுமோ, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்கட்டும். அப்படி நான் என் மாமியாவை என்ன கொடுமை பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆத்தாடி அம்மா, நான் சொல்லவும் வேணா, நீ கேட்க வேணாம். போடி. இப்பதான் அத்தை சொத்தைன்னு வந்துட்டான். இல்லை, அவள் போ சொல்றா முதல்ல. மா, எல்லாத்தையும் மறந்து மல்லிகா உனைய அத்தைன்னு சொல்லிக்கிட்டு வருது. நீ என்னடானா போன் இருக்க? எங்கே கிளம்பிட்டாங்க அம்முனி? அவங்க தங்கச்சி வீட்டுல ஒரு விசேஷம், அதுக்கு தான் ஊருக்கு போறாவ. 2-3 நாள் இருந்துட்டு தான் வருவோம். அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம். எங்களுக்குள்ள இருக்கிறியேன்னு வந்தா என்னமோ ஒரே நீட்டுற. அதுக்கு தான் என்னதான் நமக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் ஒரு 4 தூரத்துல போறோமே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகாம மனசே வரலையேன்னு சொல்லிட்டு நான் வந்தா ஏங்கத்த இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? நம்பிட்டம்டி, நம்பிட்டி. உங்க உலகமகா நடிப்பெல்லாம் ஆத்தா நாரி நம்பிட்டண்டி, நம்பிட்டி. இலே, இவ எங்க போனா எனக்கு என்ன, எங்க வந்தா எனக்கு என்ன? என்கிட்ட சொல்றதுக்கு இவ யாருடா முதல்ல? ஏம்மா, இது மாதிரிதான் உங்களை பேசாதேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். மல்லிகா என்னதான் இருந்தாலும் உங்களை பேசினாலும் வச்சாலும் உங்க மேல அவ்வளவு பாசத்துல இருக்கிறா. உங்களை காணணும்னு மல்லிகா எவ்வளவு பதறி போயிட்டா தெரியுமாம்மா உங்களுக்கு? இல்லை, நான் பெத்த பயலே, உன் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னை அவ தேடினாளா? என்கிட்ட இந்த கிளவி தொலைஞ்சிச்சு சனியன்ட்டு இருந்திருப்பா. அவ கூட என்னை தேடுவாடா, தேடி இருப்பா. ஏறுங்க அத்தை, என்ன முல்ல? அவ என்னதான் உங்களை பேசின வச்சாலும் ஒரு வார்த்தை ஊருக்கு போவேல ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் தானே வந்து நிக்கிறா. இந்த வரட்டு வெற்றி அவளை பிடிச்சி. உனக்கு தெரியாதடி அவளை பத்தி, உனக்கு தெரியாது. எனக்கு தான் அவளை பத்தி எல்லாம் தெரியும். நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். மல்லியா, என்ன தட்டி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்க? போடி, ஊருக்கு போறதுனா நீ வாட்டுக்கு இப்பதான் இதுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே, பேசாம நிக்கிறியா என்ன? என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது? ஆமாடி, உங்களெல்லாம் கட்டியாந்து வச்சிருக்கேன் பாரு என் வீட்டுல. அப்படித்தான் நீங்க எல்லாம் பேசுவீங்க. ஏம்மா, ஊருக்கு போறேன்னு சொல்ல வரவங்கள்ட்ட 4 வார்த்தை நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டு கண்டபடி மல்லியாவை பேசுறிய? ஏமா, மல்லியா உங்களை எம்புட்டு நல்லபடியா வச்சிருக்கிறா. நேரத்துக்கு தலைவலின்னா தைலம் தேய்ச்சி விடவும், மாத்திரையை எடுத்து கொடுக்கவும், ப்ரெஷர் ஆக்குனா ப்ரெஷர் மாத்திரை கொடுக்கவும், சுகருக்கு நேரத்துக்கு சாப்பாடு என்னது சாப்பிடுங்கன்னு கொடுக்கவும் எம்புட்டு பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏமா, எல்லாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மறந்துட்டு உங்க வாட்டுக்கு பேசுறிய? இதெல்லாம் சரியா இருக்கா? சொல்லுமா. அம்புட்டு பக்குவம் பண்ணாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பெருசாக தப்பு பண்ணிவிட்டியேன்னதுக்கு ஒரு வார்த்தை அவள் கேட்கக்கூடாதா? உங்களை இவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கிறா. உங்கள் பிள்ளையாக இருந்தால் கேட்காம இருப்பீல, உங்கள் மகளாக இருந்தால் அந்த உரிமையில் தான் அவள் உங்களை கேட்டிருக்கிறா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு பெருசாக பேசுறிய?
சொல்லுமா. அப்பால நீங்க வாட்டுக்கு எனக்கண்ணான்னு போட்டு வந்துட்டிய முடியாத மனுஷனே. அது யார் பார்த்துக்குவான்னு போட்டு வந்தீங்க? ஆ, உங்க பிள்ளை தாங்க இருக்கிறாளா? யார் பார்த்துக்குவான்னு போட்டு வந்தீங்க? மல்லிகா அம்மா நம்பி தானே போட்டு வந்தீங்க. மல்லிகா இப்போ 4 நாள் ஊருக்கு போறா, போய் பார்த்துக்கிடுங்க. ஏன் நான் போய் பார்க்கணும்? அங்கே அருவி இருக்கால்ல. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, மாசமா இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை ஒன்றும் பார்க்க முடியாது. போய் பார்த்துக்கிடுங்க. ஆமா மல்லிகா, நீ கிளம்பு போவோம். நான்லாம் போய் பார்க்க முடியாது. அதெல்லாம் அந்த நம்பிக்காரை பார்த்துக்குவேன் அந்த கிழவனை. ஓ, அந்த கிழவன. ம், பாவம் அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலமா. அவர் உன்னை தேடவே இல்லையேம்மா. மல்லிகா மல்லிகான்னு மல்லிகாவை தான் எதுக்கு எடுத்தாலும் கூப்பிடுறாரு பாவம் அந்த மனுஷன். அப்படிப்பட்ட மல்லிகாவே நீ இவ்வளோ எடுத்தறிஞ்சு பேசுற இல்ல. நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நான் தான் வேணாம் மல்லிகா, அம்மாட்ட என்னத்த சொன்னேன்னு கூப்பிட்டேன் ஊருக்கு. பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு வாண்டு. இல்லைங்க, அத்தைகிட்ட என்னதான் இருந்தாலும் நான் எங்கே போனாலும் சொல்லிட்டு போகாமல் போக மாட்டேங்க. ஒரு வார்த்தை நான் அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்கன்னு மல்லிகா சொல்லிட்டு வந்துச்சு. நான் வேணாங்க அந்த மல்லிகா கேட்க மாட்டேன்ருச்சு. சரி வா சரித்தான்னு சொல்லி வந்தா இங்கே என்ன பேச்சு பேசுறியே இல்லைம்மா. அப்பதா நான் போயிட்டு வரேன் அப்பதா. சரிதா, பார்த்து பத்திரமா ஊருள்ள போய் இருக்கணும். என்ன அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சுற்றிக்கிட்டு தெரியக்கூடாது. போனோமா வந்தோமான்னு வந்துடணும் 2 நாளில். அங்கேயே போய் கடையான கிடக்கக்கூடாது. நம்ம வீடு தான் நம்ம வீடு தான். சரியா? ஆ சரி அப்பதா. என்ன குட்டி உனக்கு தான்? ஆ சரி அப்பதா, நான் பார்த்துக்கிறேன். என்னடா அவ தான் போறான்னு நீயும் பின்னாடியே தொத்திக்கிட்டு கிளம்பிட்டியா? என் வீட்டில் வேலை வெட்டி இல்லையா? என் வேலைக்கு 4 நாளைக்கு போனா அவ பின்னாடி கிளம்பிட்டேனுமோ? என் கொழுந்தியா வாமாமான்னு கூப்பிடுது. போய் ரொம்ப நாள் ஆச்சு. வாமாமா 4 நாளைக்கு இருந்துட்டு போகலாம் அக்காவோடன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்குது. என்ன பண்ண சொல்ற? சரி ஆசையா பிரியமா ஒரு பாசத்துக்கு கூப்பிடுறாவ, போகாம இருக்க முடியுமா? அதுக்கு தான் கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லுமா. வேண்டாங்க, அவங்க நம்மள போயிட்டு வாங்கலாம் சொல்லவும் வேணாம், ஒன்றும் வேண்டாங்க. நம்மளை எதுக்கு அவங்க சொல்லணும்? நான் என்ன அவங்க மருமகளா என்ன? வேணாம், என்னை அவங்க சொல்லவும் வேணாம். நான் போறேன் நான் பாட்டுக்கு. என்னத்த அவங்க நமக்கெல்லாம் சொல்லணும்? அவங்க நமக்கு யாரு? நான் தான் அத்தைன்னு பொறுமை கொண்டாடிட்டு இருக்கேன். அவங்க ஒரு மருமகன் கூட நம்மள பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி என்னத்த சொல்ல. சரி வாங்குங்க கிளம்புவோம். ஊரில் இல்லாத மருமக கொடுமையை நான் பண்ணிப்புட்டேன். மாசமா இருக்கிறவளை ஏன் இப்படி பேசுறியன்னு கேட்டது ஒரு குத்தம்மா? எனக்காக கூட நான் பேசலை, அந்த பிள்ளைக்காக தானே பேசினேன். நான் இல்லைன்னா நான் ஏன் எனக்காக பேசினேனா? இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு தான் இப்படி பண்ண அவ்வளோ தெரியல. எதுக்கு பண்ணி அழுதுகிட்டு இருக்க நீ? என்ன பண்ண சொல்றிய அழுகாம? ஊரில் எல்லாருக்கிட்டையும் போய் மல்லிகாணியை கொடுமைப்படுத்தி விரட்டிட்டான்னு அம்புட்டு வேறுகிட்டையும் சொல்லிக்கிட்டு தெரியறாங்களாம். நான் என்னங்க அப்படி இவகளை கொடுமைப்படுத்தி விரட்டுனே? சொல்லுங்க, என்ன அப்படி நான் இவகளை கொடுமைப்படுத்தி விரட்டுனே? அடச்சி, ஊருக்கே தெரியும் நீ குடும்பப்படுத்தலன்னு எங்க அம்மாவை பத்தி. இது சொன்னா எல்லாரும் கேட்டுக்குவாங்களா? என்னடா நான் யாவட்ட அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சேன்? உன் பொண்டாட்டி பெருசா பேசுறா. எவ்வளோ சொல்லிட்டு தெரிஞ்சேன்? ஊருக்கு போயில வாங்கிட்ட வந்த பாரு கடவுளே. சை முலேனி, போயிட்டு வரோம். அன்பு கௌதம்லாம் காணும். எங்க அண்ணன் எங்க? அன்பு இங்கதாப்பா இருந்தா. மயிலே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. உங்க அண்ணி வெளியில போனாரு, இன்னும் வரல. கௌதம்மா ஆஃபீஸ் போயிட்டான், இன்னும் அவனும் வரல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மல்லிகா பிள்ளையில பத்திரமா கூட்டிட்டு போத்தா. சரிக்கா. இந்த ஒருங்கத்த அந்த பிள்ளைய பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளைய போட்டு அவமானப்படுத்தாதியே என்ன? போடி, இவளை பற்றி எனக்கு தாண்டி தெரியும். நல்லா வந்து நடிக்கிறா ஊழல் வாழ்ந்துக்கிட்டு. நடிக்கிற அதெல்லாம் அம்புட்டு இவ அழுகலாம் உண்மை அழுக கிடையாது. நீலி கண்ணீர் வடிக்கிறா. எங்கிட்ட இருந்தது அந்த கண்ணீர்லாம் பொதன்னு ஊத்துமை விழுக்கலாம். பாவம் இப்படிலாம் பேசாதிய. பாவம் இல்லையா அவ? என்னதான் இருந்தாலும் மயிலே, நீ மல்லிகா கூட்டிட்டு கிளம்பு. சரி போயிட்டு வா. ஒன்னும் தேவையில்ல, நீ போயிட்டு வான்னு சொல்றது. எதுக்குடா என்கிட்ட சொல்றதுக்கு வந்த? நீ உன் வாட்டுக்கு போக வேண்டியதானே? அது என் மேல தப்புதேன். தப்பு இல்லை நான் சொல்லலையே. என் மேல ரொம்ப தப்பு இருக்கு. நான் உன்கிட்ட பாரு சொல்ல வந்தேன். சொல்லியிருக்கவே கூடாது நானு. அப்புறம் எதுக்கு சொல்லத்துக்கு வர? சொல்லாம போக வேண்டியதானே? அப்படிதான் நினைச்சேன். மல்லிகாவனாலதான் வந்து தொலைஞ்சேன். போங்க பிள்ளைல போவோம். பத்தியலாடி, பாத்துக்கங்கடி இந்த கிளவிய என்ன பேச்சு பேசுதுன்னு பத்தியலா? அப்பத்தா தான் முக்கியம், அப்பத்தா சுப்பத்தான்னு பெருசா பேசிக்கிட்டு இருந்திய. பாத்துக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க உங்க நொப்பத்தாவ. இவ்வளவு தும்முறா பேசுறா பாரு பிள்ளைகள்கிட்ட. சரி விடுமா, வயசான அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறலாமா? சரி வா. ஆமாம்மா, அப்பதான் இருந்தாலும் பாவம்மா. என்னதான் இருந்தாலும் என் பேத்தியன்னா என் பேத்தியதான்.
நீங்க திருந்த மாட்டியடி, நீங்க திருந்தவே மாட்டிய. இந்த கிளவியனா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவிய. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பெருசா தெரியாது. என்னமோ பண்ணி தொலைங்க. சரி சரி வாமா, அது வயசானதை பிடிச்சி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. மல்லிகா போ மல்லிகா, பஸ்ஸுக்கு லேட் ஆகுது. சரிங்க வாங்க. நான் தான் என் மேலதான் தப்பு, இங்க போய் கூட்டியாரேன் பாரு நானு. சரி வயசானதே போயிட்டு வருவோன்னு ஒரு வார்த்தை மரியாதை இல்லையேன்னு சொல்லி வந்தேன். எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சிச்சு. வாங்கடி, பார்த்துக்கிட்டே நிப்பியே நல்லா. அப்பட்டா வாரேன். சரிதா போ. முல்ல பாத்தியாடி என்ன சிலுப்பு சிலுப்பிட்டு போறான்னு. இவளை போய் நல்லவண்ணா சொல்ற நீ. அவ 1000 தான் உங்களை பேசினாலும் அவ ஒரு வார்த்தை மாமியா வச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோன்னு தானே வாரா. அவள் என்ன வெடுக்கு சுடுக்குன்னு இப்படியா பேசுவிய நீங்க முதல்ல? இப்பத்தேன் அவளை குத்தம் சொல்ல வந்துட்டியே. அட போங்கத்தே நீங்க இப்பத்தேன் சரியில்லை. நீங்களும் உங்க பேச்சும் என்னதான் இருந்தாலும் நீ உன் தங்கச்சியை தூக்கி வச்சுட்டு தானே கொண்டாடுவ. நீங்க பிரிய முடியுமா என்ன? என்னமோ போங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. பேசுனா வயசாயிருச்சு இந்த கிழவிக்கு. இது கூறு மாறி போச்சு, ஒன்றும் தெரிய மாட்டாங்குது, கண்டபடி பேசுதுன்னு ஏதாவது என்னையவே சொல்லுங்கடி.